Welcome to Liwin CA Funsta channel. இன்னைக்கு May 31st and June 1st ஒரு current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes or banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription. Make use of the link in the description and in the pinned comment. So the first news is எந்த historically significant anniversary வந்து May 31st அன்னைக்கு நம்ம அப்சர்வ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க, which is 300th birthday of அஹில்யாபாய் ஹோல்கர். ஸோ இவங்க வந்து ஒரு மால்வா கிங்டமில் இருக்கிற மால்வா கிங்டமை 1767லேருந்து 1795 வரையும் ரூல் பண்ணவங்க. ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட் கேதராவ் ஹோல்கர் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாதர் இன்லா மல்ஹோர் ராவ் ஹோல்கர் இவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கப்புறம் ஷீ டுக் த கிங்டம். அவங்களோட ரூல் அந்த டைமில் 17th centuryயில் பண்ணும்போது ஷீ ஹேட் எக்ஸப்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அண்ட் ஜஸ்டிஸ் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால த கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அஹில்யாபாயோட 300th பர்த் ஆனிவர்சரிக்காக. ஸோ அவங்களோட கவர்னன்ஸ், டெம்பிள் ரெனோவேஷன், கல்ச்சுரல் லீடர்ஷிப் அண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு விமன் அந்த 18th centuryயில் ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக ஷீ இஸ் ஃப்ரம் ஹோல்கர் டைனஸ்டி, மால்வா கிங்டம் ரூல் பண்ணவங்க. ஸோ அதனால தான் திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். மேஜர்லி அந்த மத்திய பிரதேஷ் மாதிரியான ஸ்டேட்ஸில் இட் வில் பி செலிப்ரேட்டட். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ப்ரொடெக்டிங் சில்ட்ரன் ஃப்ரம் டொபாக்கோ இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபியர்ஸ்னு இருக்குது. பிகாஸ் இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு. பட் த ஆக்சுவல் தீம் இஸ் அன்மாஸ்கிங் த அப்பீல், எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக 2024 தீமாக இருக்குது. யூஎனோட WHO வெப்சைட்டில் பார்க்கும்போது இதுதான் இந்த வருஷத்தோட அஃபிஷியல் தீம். பட் நம்மளுக்கு ஏன் இது நியூஸில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருந்ததுனால இது நம்மளுக்கு கொஸ்டினாக வந்துச்சு, ஆன்சராக வந்துருச்சு. அதர் தென் தட் எல்லாமே சேம் தான். நோ டொபாக்கோ டே, வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே வந்து 31st May 2025 நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இந்த டே வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி அந்த ஸ்டார்டிங் டைமில் அந்த ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, டொபாக்கோ யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணது தான். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆனுவலி வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேன்னு வந்து ஒன்று கொண்டு வராங்க. ஸோ 31st May we are observing it. ஜெனீவா, ஸ்விட்சர்லாண்டில் they used to observe this day. அன்மாஸ்கிங் த அப்பீல், எக்ஸ்போசிங் இண்டஸ்ட்ரி டாக்டிக்ஸ் ஆன் டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ டொபாக்கோ அண்ட் நிக்கோட்டின் இண்டஸ்ட்ரியில் உள்ள இன்ஜினியர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அது வந்து எப்படி டிசீவிங் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாங்க யூத்தை டார்கெட் பண்ணி அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட தீம். ஸோ இதில் வந்து WHO மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேவை வந்து 1987 அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்க. பிகாஸ் அதனுடைய டிசீஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஆல்சோ இந்த டிசீஸ்னால டெத்ஸோட அதிகமாகுது அப்படின்றதுனால, டெத்ஸ் அதிகமாகிறதுனால நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தே ஆகணும்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1987 வேர்ல்டு ஹெல்த் ஜென்ரல் அசம்பிளி இருக்கு இல்லையா, அதில் வேர்ல்ட் நோ ஸ்மோக்கிங் டே அப்படின்னு சொல்லி 7th April அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1988 they started celebrating 7th April வந்து வேர்ல்ட் நோ ஸ்மோக்கிங் டேன்னு. பட் 1988 என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு WHO அசம்பிளியில் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி ஜென்ரல் மீட்டிங்கில் வேர்ல்ட் நோ டொபாக்கோ டேவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை 31st May கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நிறைய நவம்பர் 2023 வந்து WHO ஸ்டாப் த லைஸ் அப்படின்ற ஒரு கேம்பெயின் இருக்குது. அதாவது யூத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃப்ரம் டொபாக்கோ கேம்பெயின்ஸ்லேருந்து. ஏன்னா அதில் வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க பப்ளிக்கை, வந்து யூத்தை எஸ்பெஷலி மிஸ்லீட் பண்ணி ஹெல்த் பாலிசிஸ் அண்ட் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அவங்க கன்சியூம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. டொபாக்கோன்னு பார்க்கும்போது இட் இஸ் அ பிளான்ட் வேர் சிகரெட்ஸ், ஹோக்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தே யூஸ் டு மேக். 7,000+ கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி 70 known கார்னோஜென்ஸ், பென்சீன், ஃபார்மால்டிஹைட்லாம் யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணுறாங்க. டொபாக்கோ இஸ் த லீடிங் காஸ் ஆஃப் ப்ரிவென்டபிள் டெத்ஸ் குளோபலி. ஸோ சில டிசீசஸை ஆர் சில டெத்ஸை வந்து நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு இருக்குது. அதில் வந்து டொபாக்கோனால் காஸ் ஆகிற டெத்தை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து லீடிங் காஸாக இருக்குது. ஸோ ஃபார் லங், மவுத், த்ரோட், ஈசோஃபேகஸ், பேன்க்ரியாஸ், பிளாடர் அண்ட் சர்விக்கல் கேன்சர், இது எல்லா கேன்சருமே வந்து வரும் because of tobacco consumption, especially heart attacks, strokes and hypertension due to artery damage.
ஆல்சோ இது தவிர க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அப்புறம் குரோமிக் ப்ராங்கியாட்டிஸ் அப்படின்னு நிறைய டிசீசஸ்லாம் வரும். குளோபல் டொபாக்கோ யூஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, டொபாக்கோ தான் லீடிங் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் க்ரோனிக் லங் கண்டிஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே ஆல்சோ 8 மில்லியன் டெத்ஸ் ஆனுவலி வந்து நடக்குது பிகாஸ் ஆஃப் டொபாக்கோ. அண்ட் இதில் வந்து 7 மில்லியன் டெத்ஸ் வந்து டைரெக்டாக டொபாக்கோ கன்சம்ஷனால், ரிமைனிங் இருக்கிற 1.3 மில்லியன் டெத்ஸ் வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் எக்ஸ்போஷர்னால. ஐ மீன் ஒருத்தவங்க அந்த ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு சுற்றி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரில் இருக்கிறவங்களே வந்து 1.3 மில்லியன் பீப்புள் இறந்து போகிறாங்களாம். அண்ட் இதில் வந்து 37 மில்லியன் பீப்புள் வந்து சில்ட்ரனோட ஏஜ் எவ்வளோனா 13 to 15 இருக்குது. திஸ் இஸ் த டெத் ரேட். அப்போ கன்சம்ஷன் ரேட்டில் பார்க்கும்போது இட் இஸ் ஹியூஜ். இந்தியா லெவலில் பார்க்கும்போது இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் டொபாக்கோ ப்ரொடியூசர். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடியூசர் சைனா தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க, நம்ம செகண்ட் இருக்கோம். இந்தியாவில் மேஜராக செகண்டுன்னா நம்ம எந்தெந்த ஸ்டேட்லலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அண்ட் குஜராத்லலாம் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 253 மில்லியன் டொபாக்கோ யூசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க, விச் இஸ் செகண்ட் இன் குளோபலி. ஸோ செகண்ட் இன் ப்ரொடியூசர், செகண்ட் குளோபல் கன்சம்ஷன்லேயும் நம்ம தான் இருக்கோம். இதில் இந்தியாவில் மட்டும் 1.35 மில்லியன் டெத்ஸ் வந்து ஆனுவலி நடந்துட்டுருக்கு பிகாஸ் ஆஃப் டொபாக்கோ. அண்ட் இந்த இதில் 8.5% வந்து யூத்தாக இருக்காங்க. அந்த யூத்தோட ஏஜ் வந்து 13 to 15 இருக்குது. கரண்ட் டொபாக்கோ யூசர்ஸ் வந்து இந்த 1.35 மில்லியனில் 8.5% வந்து டொபாக்கோ யூசர்ஸ் யூத்தாக தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு லிப் அண்ட் ஓரல் கேன்சர்லாம் வந்து வருது. அதனால் தே ஆர் டையிங் ஸோ ஏர்லி டூ. ஸோ we are focusing on demographic dividend பீக்கில் இருக்கிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்கி நம்ம ஒரு விக்சித் பாரட்டாக ஆக்கணும் அப்படின்ற மாதிரியான எய்ம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம தான் நாமினல் ஜிடிபியில் 4th ஆகிட்டோம், ஜப்பானை முந்திட்டோம், அந்த மாதிரியெல்லாம் டாக்ஸ் இருக்கும்போது சைட் பை சைட் அந்த விக்சித் பாரத்தை ரீச் பண்ண முடியாத அளவுக்கு அப்டக்கிள்ஸாக இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வி ஹாவ் டு ரெக்டிஃபை திஸ். அதுக்கப்புறம் இந்த டே அன்னைக்கு வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே அன்னைக்கு ஒரு அவார்டுமே கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னா, WHO டைரக்டர் டாக்டர் டெட்ராஸ்னு அவரோட ஃபுல் நேம் இருக்கும், டெட்ராஸ் ஆந்தோம் ஜெப்ரியேசஸ். ஸோ அவர் வந்து ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 6 WHO ரீஜியன்ஸ் அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அதில் இந்தியாவிலேருந்து ஒரு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஃப்ரம் கர்நாடகா கவர்மெண்ட். ஸோ அவங்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து கம்மி பண்ணதுனால சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜியன் கேட்டகரியில் WHOவில் இந்தியா ஒரு அவார்டு வாங்கியிருக்கு, விச் இஸ் ஸ்டேட் டொபாக்கோ கண்ட்ரோல் செல் ஆஃப் கர்நாடகா. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், ஜென்ரல் திங்ஸ் அபவுட் வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே. நெக்ஸ்ட் வந்து who became the first Indian batter to hit 300 sixes in IPL history அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஹிட்னு கொடுத்துட்டாங்க, ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா became the first Indian batter to hit 300 sixes in IPL. வேரியஸ் IPL ரெவன்யூஸ் அக்ராஸ் எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ that's it. இதில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை. தென் ஒரு இங்கிலாந்து ஃபுட்பாலர் வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் கேட்டகரியில் மட்டும். ஹர்னு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ விமன், இங்கிலாந்து விமன் ஃபுட்பாலர் மேரி எர்ப்ஸ். அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பர், வெரி பாப்புலர் பிளேயர். அண்ட் அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால்லேருந்து மட்டும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டோட விமென்ஸ் நேஷ்னல் டீம்லேருந்து. பட் ஷீ வில் பார்ட்டிசிபேட் இன் கிளப் ஃபுட்பாலில் ரிலேட்டடாக. ஸோ ஷீ இஸ் த செலிப்ரேட்டட் இங்கிலாந்து ஃபுட்பால் பிளேயர், கோல் கீப்பரும் கூட. இங்கிலாந்து விமென்ஸ் நேஷ்னல் டீமுக்காக விளாண்டுருக்காங்க அண்ட் மேன்செஸ்டர் யுனைடெட் விமென்காக. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன் FIFA விமன் வேர்ல்ட் கப் 2023லையும் UEFA விமென்ஸ் யூரோ 2022லையும் வந்து ரொம்ப ரிமார்க்கபிளாக இருந்தது. Now she will play for club football. Then who won talent finale at Miss World 2025 ஹைதராபாத்தில் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. மோனிகா கெசியா செம்பிரிங் ஃப்ரம் இந்தோனேஷியா ஐ கெஸ். ஸோ இந்தோனேஷியாவிலேருந்து ஷீ வன் த மிஸ் வேர்ல்ட். ஸோ மிஸ் வேர்ல்டு வந்து ஒரு டேலண்டட் என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டி பேஜண்ட், இன்டர்நேஷ்னல் பியூட்டி பேஜண்ட் அவார்ட் 1951லேருந்து இருக்குது. ஸோ இட் இஸ் அ வேர்ல்ட்லேயே வந்து ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஒன். பியூட்டி வித் பர்பஸை தான் வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் மோனிகா கெசியே செம்பரிங் இந்த வருஷம் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இந்தோனேஷியா. நெக்ஸ்ட் வந்து ஒரு இந்தியன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனிஸ்ட்
டைகர்ஸ் ரிலேட்டடாக ஹீ வில் பி கன்சர்வேஷனிஸ்டாக இருந்தார். அவர் வந்து இப்போது பாஸ்ட் அவே ஆகிட்டார். யார் அதுன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் வால்மீகி தப்பர். ஸோ இவரை பற்றி நிறைய நியூஸஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் இருந்தது, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு காலம்லேயே அவருக்காக ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருந்தாங்க. ஸோ ஹீ இஸ் அவரே வந்து டைகர் ரிலேட்டடாக கன்சர்வேஷன் பண்ணணும்னு எதுவும் இதுக்காக ஸ்பெஷலாக படிக்கலாம் இல்லை, பட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹீ ஸ்டார்டட் டூயிங் கன்சர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைகர். ஸோ டைகர் வாட்ச் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஹீ வில் பி ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார். ஃபோட்டோஸ் ஆஃப் ரேண்டம் ஃபார் அப்படின்றதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுது. ஹீ ஹேஸ் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். ஸோ வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட் அண்ட் ஆத்தரும் கூட. அட் ஏஜ் 73 ஹீ பாஸ்ட் அவே. 50 இயர்ஸ்க்கும் மேலே டைகர் கன்சர்வேஷன் அண்ட் வைல்ட் லைஃப் அட்வொகேசியில் இவர் இருந்தார். ஸோ எதனால் இறந்து போனார்னா பிகாஸ் ஆஃப் அ கேன்சர், டைஜஸ்டிவ் ட்ராக்டில் ஏதோ கேன்சர்னால இறந்து போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. தென் ஹீ வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியாவோட டைகர் பாப்புலேஷன், பயோடைவர்சிட்டி அவேர்னஸ், வைல்ட் லைஃப் பாலிசி இன்ஃப்ளூயன்ஸ், எஜுகேட்டிங் த பப்ளிக் த்ரூ டாக்குமெண்ட்ரிஸ் பிகாஸ் ஹிஸ் ஃபேமஸ் டாக்குமெண்ட்ரிஸ் வேர் ஷார்ட் இன் 1997 லேண்ட் ஆஃப் டைகர்ஸ்ன்னு சொல்லிட்டு பிபிசிலேயே வந்து டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணி கொடுத்துருந்துருக்காரு. ஹீ ஹேஸ் over 2 dozens of books based on big cats ரிலேட்டடாக அண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ஃபீல்ட் ரிசர்ச்சுமே வந்து பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ஒன் ஆஃப் த நேஷ்னல் பார்க் ரேண்டம் ஃபார் நேஷ்னல் பார்க்கில் ஹீ ஒர்க்ட் மோர் எக்ஸ்டென்சிவாக ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு வித் ரெஸ்பெக்ட் டு கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் மோர் தென் டிகேட்ஸ். ப்ராஜெக்ட் டைகர்லேயுமே வந்து இட் இஸ் அ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். 1973 டைகர் கன்சர்வேஷன் இந்தியாவில் இருக்கணும் பிகாஸ் இட்ஸ் ஆர் நேஷ்னல் அனிமல்ன்றதுனால நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் வால்மீகி தப்பரோட இன்வால்மெண்ட் இஸ் ஹியூஜ். ஸோ அவர் வந்து ஏர்லி வோக்கல் சப்போர்ட்டராக இருந்திருக்காரு. ஹேபிட்டட் ப்ரொடெக்ஷனுக்கு ஆன்டி போச்சிங் எஃபர்ட்ஸ்லாம் வந்து நிறைய எடுத்திருக்காரு. 1976 he had a chance with Fateh Singh Rathore and directed Ranthambore Tiger in a way intervent Tiger Reserve எல்லாத்தையுமே. அண்ட் இவரும் ரத்தோரும் ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ அ மெம்பர் ஆஃப் நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப். அதில் வந்து ஒரு மெம்பராக இருந்திருக்காரு விச் இஸ் அபெக்ஸ் பாடி ஃபார் மல்டிபிள் டைகர் கன்சர்வேஷன் வித் கவர்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண ஒரு இது. அண்ட் சென்ட்ரல் எம்பவர்டு கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட் லைஃப் ரிலேட்டடான ஒரு கமிட்டி. ஸோ சுப்ரீம் கோர்ட்டால் க்ரியேட் பண்ண கமிட்டிலையும் ஹி வாஸ் அ மெம்பர். டைகர் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க வித் மோர் மெம்பர்ஸ் ஃப்ரம் டைகர் ரிலேட்டடாக கன்சர்வேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள. அதில் ஹீ வாஸ் ஆல்சோ தேர். ஸோ 2005 ராஜஸ்தான் சரிக்ஷா அப்படின்ற ஒரு இதில் டைகர் டிஸப்பியரன்ஸ் அதிகமாக இருந்ததுக்கப்புறம் தே செட்டப் அ டாஸ்க் ஃபோர்ஸ். அதுலேயுமே வந்து இவரோட பார்ட்டிசிபேஷன் நிறையா இருக்குது. ஸோ ஹி டிட் மோர் வித் ரெஸ்பெக்ட் டு டைகர் கன்சர்வேஷன். அதனால அவரோட இறந்து போனதை வந்து ஒரு ஆர்டிக்கல் செப்பரேட் ஆர்டிக்கலாகவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸஸ் ஸ்கீம். ஸோ பெர் இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து எவ்வளோ லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் மூலயமா வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் இந்தியா விட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 2,50,000 USD. ஸோ வாட் இஸ் த ஸ்கீம் அப்படின்னா, இது வந்து 2004 ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம். 2004 ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம் எல்ஆர்எஸ் அப்படின்றது இந்த ஸ்கீமோட பேர். என்னென்னா ரெசிடெண்ட் இண்டிவிஜுவல் இண்டியன்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேளை வெளிநாட்டுக்கு போகிறாங்க, அங்கே செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மணி வேணும், ஆர் வெளிநாட்டில் இருக்கிற அவங்களோட ரிலேஷன்ஸ்க்கு மணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அதுக்கு வந்து கேப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அக்கார்டிங் டு த ஃபெமா ஆக்ட். ஸோ ஆர்பிஐ வந்து ஒரு கேப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம். ஒரு ஃபினான்ஷியல் இயர் தட் இஸ் 1st April to 31st March வரையும் எவ்வளோ அவங்க செலவு பண்ணுறாங்க வெளிநாட்டில் வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன், கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்தே வந்து 2,50,000 தான் USD தான் வந்து செலவு பண்ண முடியும் இன் அ ஃபினான்ஷியல் இயர். அக்கார்டிங் டு த ஃபெமா ஆக்ட் 1999 படி இந்த ரூலை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் என்ன இருக்குது, எதெல்லாம் இருக்குது அப்படின்னா, ட்ராவலுக்கு எக்ஸ்பென்சஸ் தேவை இருக்கு இல்லையா அது, அண்ட் எஜுகேஷன் பண்ணுறாங்க அப்ராடில் அப்படின்னா அதுக்கு, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறாங்க அப்ராடுக்குன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்ட்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ் பண்ணலாம் வெளிநாட்டில், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் அப்ராட் அதுவும் பண்ணலாம்,
எமிக்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், கரண்ட் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ், கரண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எதுன்னு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் பர்ச்சேஸ் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டி வெளிநாட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சா தேட் மஸ்ட் பி கோயிங் த்ரூ கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன். தென் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், வெளிநாட்டில் இருக்க ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் பாண்ட்ஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்களா, அதுவுமே வந்து தே கேன் டூ. இது எல்லாத்துக்குமே ஒரே கேப் தான், 2,50,000 USD தான் மேக்ஸிமம் கேப். ஸோ எல்லாத்தையுமே இதுக்குள்ளேயே முடிச்சிடணும். ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அப்ராடில், அதுவுமே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வழியாக வரும். ஹோல்லி ஓன் சப்சிடரி ஓவர்சீஸ் கம்பெனிஸ் வைக்கணும் வெளிநாட்டில் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுவும் வந்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனில் வந்துடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 2 types ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் அலவுட் அண்டர் LRS ஸ்கீம். ஸோ எதெல்லாம் ப்ராஹிபிட் பண்ணுறாங்கன்னு இருக்குது, விச் இஸ் மார்ஜின் ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங்லேயே வந்து மார்ஜின் ட்ரேடிங்னு இருக்குது, ஸ்பெகுலேஷன்ஸ் இன் ஃபாரெக்ஸ், அதுக்கப்புறம் லாட்ரிஸ் இருக்குது, இதெல்லாம் நாட் அலவுட். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி, ஸோ அதனால் இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ரெமிட்டன்ஸ் டு கண்ட்ரீஸ் அண்டர் FATF. FATFல நான் கோஆப்ரேட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிரே லிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதில் நான் கோஆப்ரேட்டிவ் லிஸ்ட்னால் அந்த கண்ட்ரி, த நேம்ஸ் விச் ஆர் ஆல் அண்டர் நான் கோஆப்ரேட்டிவ் லிஸ்ட், அந்த கண்ட்ரியில் வந்து சஸ்பீஷியஸ் டெரரிஸ்ட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் தேட் கண்ட்ரி இஸ் கோயிங் டு சம் டெரர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் விச் இஸ் நாட் அண்டர் குட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து நான் கோஆப்ரேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்கும். அந்த கண்ட்ரிலேருந்து ரெமிட்டன்ஸ் வரவும் கூடாது, போகவும் கூடாது. ஸோ தேர்ட் ஒன் வந்து ரெமிட்டன்ஸ் டு பர்ச்சேஸ் வர்ச்சுவல் கரன்சிஸ் லைக் பிட்காயின்ஸ். இப்போ வந்து என்னென்னமோ காயின்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த ரெமிட்டன்ஸ் வந்து LRSல வராது. இதெல்லாம் பண்ணவே கூடாதான்னு கேட்டால் இல்லை, பண்ணலாம். எஸ்பெஷலி திஸ் இஸ் நாட் அலவுட். பட் இது தவிர்த்து இதெல்லாம் வந்து LRS உள்ள பண்ண முடியாது, லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்குள்ளே பண்ண முடியாது. ஸோ இந்த 2,50,000 நம்ம $US வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு TCSலாம் இல்லையா, விச் இஸ் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். ஸோ அதெல்லாம் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. For the last financial year, Finance Act 2023ல கொண்டு வந்தாங்க தட் TCSல சில ஃபாரின் ரெமிட்டன்ஸ்க்கு TCS ரேட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை டூரிஸ்ட் பேக் ஏதாவது நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு 20% டேக்ஸ், TCS டேக்ஸ் வந்து போடுவாங்க. இதுக்கு த்ரெஷ்ஹோல்டே இது வரையும் கிடையாது. தென் அதர் ரெமிட்டன்ஸ் எக்ஸப்ட் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா 20% அதே மாதிரி டேக்ஸ் போடுவாங்க. பட் இதுக்கு வந்து கேப் இருக்குது, 7 lakhs தான் மேக்ஸிமம். இந்த இது வழியாக யூ கேன் டேக் அவுட். அதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் ஃபண்ட் அண்ட் இந்த எஜுகேஷ்னல் அண்ட் மெடிக்கல் ஃபண்ட் இது ரெண்டுமே நீங்கள் லோன் ஃப்ரம் அ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வெறும் 0.5% தான் TCS போடுவாங்க. அண்ட் யூ கேன் டேக் அபவ் 7 lakh மேலே. ஆல்ரெடி லோனுன்றதுனால தான் இவங்க டேக்ஸ் வந்து கம்மியாக போடுறாங்க. இதுவே இந்த எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க இந்தியா விட்டு அப்படின்னா யூ ஹாவ் டு பே 5% அண்ட் யூ கேன் டேக் மோர் தென் 7 lakh. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் திங்ஸ் அபவுட் LRS. ஸோ ஒரு வேளை நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்க உங்களோட ரிலேட்டிவ்க்கு வந்து ஒரு 50,000 rupees அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் 3,000 or 30,000 வந்து ஸ்டாக்ஸில் போடணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் ஒரு 10,000க்கு ட்ரிப்பு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து அண்டர் 2 lakhக்குள்ளே $250,000 US வந்துச்சு அப்படின்னா that will be allowed under LRS. இஃப் அந்த இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பேங்க்ஸ் RBI கிட்ட என்ன மாதிரி ஃபார்மில் வந்து அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபார்ம் A2 அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்மில் LRS ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணி முடித்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு பிளாக் மணி இன்வால்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கான்றதுக்காக they used to do that. நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம என்ன ப்ரொசீஜர்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தோ நீங்கள் பேங்க்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா this is the thing. தென் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 24ல் RBI வந்து நிறைய டைட்டன் மானிட்டரிங்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. LRS டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக பேன் கார்டு நீங்கள் இனிமேல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ்க்காக இதை சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் TCS ரேட்ஸ் அண்ட் ஹை வேல்யூ ஓவர்சீஸ் ரெமிட்டன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தே கேன் கீப் அண்டர் கண்ட்ரோல். ஸோ இதன் மூலிமா why LRS is important அப்படின்னா freely they can remit
ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில். பட் லிமிட் இருக்குது, ஆனுவலாக என்ன லிமிட் இருக்கோ அது இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே போனால் தேர் வில் பி மோர் டேக்ஸ். அதான். ஸோ FEMA 1999 கீழே கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி கீழே இது எல்லாமே வரும். ஸோ 182 டேஸ்க்கு மேலே ஒரு பர்சன்ட் இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர், த நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் தே கேன் யூஸ் திஸ் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். ஸோ FEMA மூலிமா தே கேன் டூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். இது வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பண்ணியிருக்காங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. பட் நத்திங், சேம் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்தியா அச்சீவ் பண்ணாங்களா, அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீணோ 4.9% சொல்லி நம்ம February மாதம் நடந்த இன்டரிம் பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க. தட் வாஸ் த டார்கெட் ஃபார் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.9% ஆஃப் த GDP. பட் இப்போ என்ன, அதுக்கப்புறம் ஜூலையில் புது கவர்மெண்ட், ஐ மீன் ஓல்டு கவர்மெண்ட் தான், புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜூலையில் நடந்த செப்டம்பரில் நடந்த பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னா 4.8% நாங்கள் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வச்சுக்கிறோம். பிகாஸ் வி ஆர் அது சொன்னதுக்கான மெயின் ரீசன் வந்து அப்போவே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு RBI வந்து சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ரஃப் ஐடியா அவங்களுக்கு கிடச்சிருச்சு. வாட் இஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியணும்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டன் பை ஆர் கவர்மெண்ட், அதுலேருந்து டோட்டல் ரிசிப்ட்ஸ், அதாவது என்னெல்லாம் ரிசிப்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கோ வித் ரெஸ்பெக்ட் டு இப்போ டேக்ஸ் எல்லாம் வந்து ரிசிப்ட்ஸில் தான் வரும். ஸோ எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க அண்ட் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிப்ட்ஸில் வந்து எப்போவுமே பாரோவிங்ஸ் அடங்காது. லைக் இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரியெல்லாம் ரிலீஸ் பண்ணி சம்பாதிச்சிருக்காங்க இல்லையா, ஸோ தேட் கம்ஸ் அண்டர் பாரோவிங். அதெல்லாம் வந்து ஒன்ட் கம் அண்டர் இந்த டோட்டல் ரிசிப்ட்ஸ். ஸோ அது அந்த ஃபிஸ்கல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட் தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ அதுதான் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க இங்கே. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத வந்து கான்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. பிகாஸ் தே டூ ஹேவ் கான்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஸோ CGAன்னு சொல்லுவாங்க. ஸோ தே வில் பி அனலைசிங் ஆல் த டேட்டா, என்னெல்லாம் டேட்டா இருக்குது, அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் சொன்னபடி 4.8% வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆச்சு லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்க்கும்போது 46.55 lakh crore வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெசிப்ட்ஸ் வந்து 30.78 lakh crore வந்து இருந்திருக்கும். இதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம கவர்மெண்ட் பண்ணது விச் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணி வந்து 10.52 lakh crore வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு பார்க்கும்போது இட் இஸ் 15.77 lakh crore விச் இஸ் 4.8% ஆஃப் அவர் GDP. ஸோ இதுதான் டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. இதுக்கு மேஜர் ரீசனாக அவங்களே சொல்லிட்டாங்க, RBIயோட சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபரான 2.69 lakh crore தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அது தெரிஞ்ச விஷயந்தான், அதனால தான் நிறைய சேஞ்சஸ்மே நடந்தது. அண்ட் அப்கமிங் ஐ மீன் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025-26 வந்து 4.4% ஆஃப் அவர் GDP தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக டார்கெட் வச்சுருக்காங்க. பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே நம்ம பார்த்துருந்தோம். FRBM ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படியே நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை கம்மி பண்ணணும், கிளைடிங் பாத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து பட்ஜெட் செஷன்லேயே பார்த்துருந்தோம். ஸோ அதுபடி தான் நம்மளும் இப்போது கம்மி பண்ணிகிட்டே வரோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ நம்மளோட டார்கெட்டான 4.5% லாஸ்ட் இயர் அச்சீவ் பண்ணணுன்றதவே வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னும் அந்த கிளைடிங் பாத்தில் இருக்கும். அண்ட் இது அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன அப்படின்றத இந்த வருஷம் பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தாங்க. தட் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷனில் இறங்கணும், நம்மளோட டெட் டு GDP வந்து அதிகமாக இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் டார்கெட் ஃபார் அஸ். ஸோ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து 2003 தான் எனாக்ட் பண்ணாங்க. நம்மளுக்கு ஃபிஸ்கல் டிசிப்ளின் இருக்கணும், டெஃபிசிட் ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் பப்ளிக் டெத்தை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போது அந்த ஃபிஸ்கல் கன்சால்டேஷனில் டெட் டு GDP ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அதுதான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோமா. ஸோ US வந்து இப்போது ஏன் அது இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், USA வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அவங்களோட அப்கமிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயரில் ஏற்கனவே இருந்ததை விட அதிகப்படியாக செலவு பண்ண போகிறோம், அதிகப்படியான டெட்டும் வாங்க போகிறோம்னு சொன்னதுக்கப்புறம் நிறையா கிரிட்டிசிசம் வந்தது. ஸோ அந்த கண்ட்ரி மேலே இருக்க
நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அந்த கண்ட்ரியில் உள்ள ரிலீஸ் பண்ண அந்த கண்ட்ரியோட பாண்ட்ஸோட ஈல்டெல்லாம் வந்து வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரியோட பாண்ட் நம்ம அந்த கண்ட்ரி அடுத்து பாரோ பண்ணுறதே வந்து ஈஸியாக இருக்காது. இஃப் தயர் பட்ஜெட்டில் வந்து அவங்க ஒரு கிளியர் கட் சொல்யூஷன் ஆர் என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லலைன்னா, அதனால தான் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது. அண்ட் நம்மளுமே வந்து ஒரு விக்சித் பாரத்தை நோக்கி போகும்போது இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அச்சீவ் பண்ணிட்டோன்றதை ஷோகேஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதான் பண்ணியிருக்காங்க. தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நீரஜ் சோப்ராவை வந்து ஒரு பிராண்ட் அம்பாசடராக வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனிக்குன்னா ஆடி இந்தியாவுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நேஷனல் வைட் கேம்பெயின் எல்லாத்துலேயுமே வந்து ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் வில் பி ஃபீச்சரிங். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் நேஷ்னல் ஃப்ளாரன்ஸ் நைட்டின்கேல் அவார்ட் 2025 நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வருஷம் கொடுக்குறது தான். ஸோ யார் இதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இதை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் ஆஃப் நேஷ்னல் ஃப்ளாரன்ஸ் நைட்டின்கேல் அவார்ட் 2025 ராஷ்டிரபதி பவனில் 25th May அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து 30 எக்ஸப்ஷனல் நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த வருஷம் வந்து யூனியன் மினிஸ்ட்ரி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஆர்கனைஸ் பண்ண அந்த செரிமனியில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ நர்சிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்தியா முழுக்க இருக்க பேஷண்ட் கேர், பப்ளிக் ஹெல்த், டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் இதிலெல்லாம் இன்வால்வ் ஆனவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. 1973 இந்த அவார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹையஸ்ட் நேஷ்னல் ரெகக்னிஷன் ஃபார் நர்சஸ் அண்ட் மிட்வைஃப்ஸ் இந்த அவார்டாக பார்க்குறாங்க. ஃப்ளாரன்ஸ் நைட்டின்கேல்னு ஒரு பைனியரிங் மாடர்ன் நர்சிங் பர்சன், அவங்க நேமில் இந்த அவார்டை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இதை வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தென் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அவார்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் 2025 யார் ரிசீவ் பண்ணால் இந்த அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. செரீனா வில்லியம்ஸ்க்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. குளோபல் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பெயினில் தான் இந்த இது வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் ஃபவுண்டேஷன் செரீனா வில்லியம்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் இயர் அவார்ட். எதுக்காகனா அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு டென்னிஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அண்ட் ஷீ பிகேம் த குளோபல் ஐகான் ஃபார் விமன் இன் ஸ்போர்ட்ஸ். ஸோ அதனால அவங்களோட எக்ஸ்ட்ராடினரி இம்பேக்ட் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸை ஹானர் பண்ணணுன்றதுக்காக இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் திஸ் பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அவார்டு அப்படின்னா, இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் அவார்ட். ஸ்பெயினில் உள்ள பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் ஃபவுண்டேஷன் இதை வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன கேட்டகரியில் கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன். ஸோ ஸ்பானிஷ் நோபல் ப்ரைஸ் அப்படின்னு கூட ஒரு நிக்நேம் இருக்குது. இப்போ செரீனா வில்லியம்ஸ்க்கு ஏன் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஷீ இஸ் அன் அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர். 23 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அத்லெட்ஸ் ஆஃப் ஆல் டைம். நம்ம ரொம்ப சின்ன வயசில் யூ மைட் ஹேவ் விட்னஸ்ட் அவங்களோட இது எல்லாமே. அண்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்ட் கேட்டகரியில் 8 கேட்டகரிஸ் அண்டர் த பிரின்சஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியஸ் அவார்டு வந்து இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த அவார்டு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட் கேட்டகரி. அதுதான் செரீனா வில்லியம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ that's it. Next, which company partnered with Yota to accelerate AI adoption across India அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is Microsoft. ஸோ மைக்ரோசாஃப்ட் யோட்டாவோட ஏஐ அடாப்ஷனை ஆக்சலரேட் பண்ணுறதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏஐ அடாப்ஷன் இன் இந்தியா ஏன் யோட்டா கூட பண்ணணும்னா, யோட்டா இஸ் அ டேட்டா சர்வீசஸ் கம்பெனி. இவங்களோட சேர்ந்து டெவலப் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும் அட்வான்ஸ்ட் ஏஐ அண்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ராஸ் இந்தியான்றதுக்காக. ஸோ டேட்டா சென்டரோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பை இன்டகிரேட்டிங் மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் இருக்கு இல்லையா, அதோட இன்டகிரேட் பண்ணணும். பிகாஸ் இந்தியாவிலலாம் வந்து AWS க்ளவுட் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இன்னும் கவர்மெண்ட்டோட க்ளவுட் சர்வீசஸுமே வந்து அதிகப்படியாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் யோட்டா டேட்டா சர்வீஸ் அப்படின்னா, இட் இஸ் அன் இந்தியா டேட்டா சென்டர். இந்தியன்ஸால் உருவாக்கப்பட்ட டேட்டா சென்டர் அண்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர். யார் குரூப்புக்கு கீழே அப்படின்னா, ஹீரா, அதானி அந்த குரூப்ஸ் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. க்ளவுட் சர்வீசஸ் அக்ராஸ் கண்ட்ரி தே ஆர் கோயிங் டு டூ வித் ரெஸ்பெக்ட் டு மைக்ரோசாஃப்ட். ஏன்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் அ குளோபல் டெக் கம்பெனி. இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்தியன் டேட்டா சென்டர் அண்ட் க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடரோட பார்ட்னர்ஷிப் பண்ணி வரணும்னு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து IATA ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் 2025 எங்கே நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இன் நியூ டெல்லி. ஸோ ஹோஸ்ட் ஏர்லைன் வந்து இண்டிகோவாக இருந்திருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த 81st IATA AGM இன் 2025 டெல்லியில் நடந்திருக்கு. இது வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன். 81st மீட்டிங் இந்தியாவில் நியூ டெல்லியில் ஜூனில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போது அண்ட் வேர்ல்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட்டும் வந்து நடக்க போகுது. ஸோ
ஆஃப்டர் 42 இயர்ஸ் நம்ம வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ குளோபல் ஏவியேஷன் லீடராக நம்மளும் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஹோஸ்ட் பண்ணுறது மூலமா we might also attract more investors. International Air Transport Associationன்றது வந்து ஒரு குளோபல் ட்ரேட் அசோசியேஷன், ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு அசோசியேஷன். 300+ ஏர்லைன்ஸ் அண்ட் 83% ஆஃப் த குளோபல் ஏர் டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்து இந்த ஏர்லைன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த அசோசியேஷனுமே வச்சுருக்காங்க. தே கம் டுகெதர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஃப்டி, செக்யூரிட்டி, எஃபிஷியன்சி அண்ட் எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ரிலேட்டட் டு ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கிறது என்னென்னா, it is the highest level of meeting. CEOs and industry leadersலாம் கேதர் பண்ணி ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, ட்ரெண்ட்ஸ் என்ன, பாலிசி டிரெக்ஷன் என்னன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க வருஷம். ஸோ தேட் இஸ் ஷெட்யூல் டு பி ஜூன் 2025 நியூ டெல்லியில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வில்லி வால்ஷ் IATAவோட டைரக்டர் ஜெனரல் இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எந்த யூஎஸ் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் த கிளைமேட் இம்பேக்ட் ஃபீ இன் 2025ன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஹவாய். ஸோ ஹவாய் விச் இஸ் அ யூஎஸ் ஸ்டேட், அவங்க இப்போது கிளைமேட் இம்பேக்ட் ஃபீ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளைமேட் இம்பேக்ட் ஃபீ இன் யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணுறது இந்த ஸ்டேட் தான். கிளைமேட் இம்பேக்ட் ஃபீனா என்னென்னா, டூரிஸ்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதை பே பண்ணணும். அவங்க டூரிஸ்ட்டாக ஒரு கண்ட்ரிக்கு இப்போ ஹவாய்க்கு போகிறாங்க அப்படின்னா, யார் போனாலும் அந்த கிளைமேட் இம்பேக்ட் ஃபீன்னு ஒன்றும் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ட்ராவல் சார்ஜ் அண்ட் அக்கமடேஷன் எக்ஸ்பென்ஸில் அந்த பில்லு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்லில் கிளைமேட் இம்பேக்ட் சார்ஜுன்னு சொல்லி ஒரு ஃபீ வந்து இருக்கும் இனிமேல். So that is the thing. The goal of the fee is to generate revenue that support climate resilience. So இந்த அமௌண்ட்லேருந்து வரது எல்லாத்தையுமே they will collect and they will do some projects with respect to climate related resilience-காக, environmental preservation-காக, infrastructure upgrade பண்ணுறதுக்காக and adverse effect of climate change control பண்ணணுன்றதுக்காக, and sea levels rise ஆகுது, அதை இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, ecosystem degradation-லாம் நடக்குது. ஸோ அதுக்கெல்லாம் இப்போ எஃபெக்டிவாக என்ன பண்ணலாமோ அதுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து they will use. ஸோ டார்கெட்டட் ஃபினான்ஷியல் சார்ஜ் வந்து போகிறாங்க ஆன் டூரிஸ்ட்ஸ் அண்ட் விசிட்டர்ஸ்க்காக. ஸோ என்விரான்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் டூரிசம்மை they are going to offset. ஸோ இதிலேருந்து they will be using for certain things to develop. இதை வந்து கவர்னர் ஆஃப் ஹவாய் ஜார்ஜ் கிரீன் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ that's it. நெக்ஸ்ட் வந்து எந்த இந்தியன் ஸ்டேட் ஃபுல்லி லிட்ரேட் இன் மே 2025ன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அண்டர் த உல்லாஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லி லிட்ரேட் வந்து உல்லாஸ் இனிஷியேட்டிவ் கீழே அனௌன்ஸ் பண்ண ஸ்டேட் யாருன்னா கோவா தான். ஸோ கோவா அவங்கள வந்து உல்லாஸ் இனிஷியேட்டிவ் கீழே 100% ஃபுல் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ஸ்டேட்டஸ் வந்து அட்டைன் பண்ணிட்டோன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உல்லாஸ் வந்து நவ் பாரத் ஷக்ஷஸ்த காரியக்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் certified by Department of School Education and Literacy which is under the Ministry of Education. இந்த இனிஷியேட்டிவ் மூலிமா பேசிக் லிட்ரஸி அண்ட் கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து நான் லிட்ரேட் அடல்ட்ஸ் above 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு they will give this skill. என்னென்ன ஸ்கில்? லிட்ரஸி, நியூமரசி, டிஜிட்டல் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்கில்லாக வந்து they will provide under this scheme. உல்லாஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டின்றது தான், which is a central sponsored scheme. So state government வந்து they have to contribute, which is under Ministry of Education. Adult education with respect to 15 இயர்ஸ்க்கு வரையும் அவங்களால படிக்க முடியல because of various reason. So financial constraint கூட இருக்கலாம், இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன்னால கூட அவங்க ஒர்க்குக்கு போயிருக்கலாம். ஆனால் 15 வயசுக்கு மேலே அவங்க நான் பேசிக் லிட்ரஸியே எனக்கு இல்லை, எனக்கு வேணும்னு நினச்சாங்கன்னா இந்த உல்லாஸ் ஸ்கீம் மூலமா they can learn. particularly functional literacy-லாம் they can learn. இதில் நவ் பாரத் சாக்ஷஸ்த காரியக்ரம் அப்படின்றது வந்து 2022ல் உல்லாஸில் ஒரு பார்ட்டாக லான்ச் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி லைக் நியூமரசி, நம்பர்ஸ் ரிலேட்டடாக, கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்கில்ஸ், வொகேஷ்னல் எஜுகேஷன், டிஜிட்டல் லிட்ரஸிலாம் வந்து இதில் ஒரு பார்ட்டாக ஆட் பண்ணாங்க. ஸோ தட் they can learn these things too அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இஸ் த எபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு ரீட், ரைட் அண்ட் பெர்ஃபார்ம் பேசிக் arithmetic in daily life. ஸோ அதெல்லாத்தையும் தான் ஃபங்க்ஷனல் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த ஸ்கீம் மூலியமாக கோவா வந்து ஃபுல் லிட்ரஸி ரேட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதுனால இட் இஸ் இன் நியூஸ். ஸோ தட்ஸ் இட்.
தென் which route did காஷ்மீரோட ஃபர்ஸ்ட் செரி கார்கோ ட்ரெயின் ஃபாலோ பண்ணுது இன் மே 2025னு கேட்குறாங்க. காத்ரா டு மும்பை. ஸோ காஷ்மீர்லேருந்து ஃபர்ஸ்ட் செரி கார்கோ ட்ரெயின் காட்ரா டு மும்பை தே ஆர் ஸ்டார்டிங் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ செரி ட்ரெயின்ன போதே தெரியுது தே வில் பி செரிஸ் இன் தேட். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் இன் கொலாபரேஷன் வித் ஹார்டிகல்ச்சர் அத்தாரிட்டிஸோடு சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் எவர் செரி கார்கோ ட்ரெயினை வந்து காத்ராலேருந்து அந்த செரி ப்ரொடியூஸ் எல்லாத்தையும் மும்பைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. மும்பை மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக அந்த ட்ரெயின்ஸ் மூலயமா அனுப்பி வைக்க போகிறாங்க. ஸோ காஷ்மீரில் இருக்க செரி ஃபார்மர்ஸ்க்கு இட் வில் பி அ சப்போர்ட்டிவ் ஒன். ஃபாஸ்ட்டாக காஸ்ட் எஃபெக்டிவாக அந்த கோல்ட் செயின் எனேபிள்டு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் மூலயமா மும்பை மார்க்கெட்டுக்கு மினிமம் ஃப்ரூட் வேஸ்டேஜோட மினிமம் ப்ரைஸ்லையுமே வந்து சேரப்போகுது. ஸோ செரி கார்கோ ட்ரெயின் அதனால தான் இதுக்கு ப்ரேயர் வச்சுருக்காங்க. இட்ஸ் இஸ் அ ஃப்ரைட் சர்வீஸ் dedicated to transporting perishable horticultural produces like cherries from Kashmir to the major market in Mumbai. ஸோ டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ண கோச்சஸில் தான் வந்து சென்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அதுதான். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபார்மர்ஸ் அஸ் வெல் அஸ் மார்க்கெட்ஸ்லேயுமே வந்து இட் வில் பி மக்களுக்குமே வந்து அது இன்னும் ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால் இட் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் வேர் வாஸ் த ராஷ்ட்ரிய பௌத்திக் சம்பதா மஹோத்சவ் 2025 ஆர்கனைஸ்டுன்னு கேட்குறாங்க. சிஎஸ்ஐஆர் ஐஐபி டேராடூன் அங்கே நடந்திருக்கு. ராஷ்ட்ரிய பௌத்திக் சம்பதா மஹோத்சவ் எதுக்காகனா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக சிஎஸ்ஐஆரோட இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் விச் இஸ் இன் டேராடூன் உத்தரகண்டில் அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அட் த ஆஃபீஸ் ஆஃப் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் பேட்டன்ஸ் டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் சிஜிபிடிடிஎம் இஸ் அண்டர் த டிபிஐஐடி மினிஸ்ட்ரி. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதனுடைய பேட்டன்ட் ஃபைலிங் இனோவேஷன் ப்ரொமோஷன் மூலயமா என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம நேற்று கூட பார்த்துருந்தோம் தேட் நம்ம கண்ட்ரி மிடில் இன்கம் ட்ராப்குள்ளே போகுமா அப்படின்ற ஒரு மேஜர் $1 billion கொஸ்டின்குள்ளே அதிகப்படியான ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஐஎம்எஃப்லையுமே வந்து நம்மளை வார்ன் பண்ணியிருக்காங்க மிடில் இன்கம் ட்ராப்குள்ளே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் திஸ் மிடில் இன்கம் ட்ராப் அப்படின்னா பில்லியனியர்ஸ் ஆர் அவங்களோட சம்பளம் ஆர் வேஜஸ் ஆர் அவங்களோட மொத்தம் வெல்த் எல்லாமே உயர்ந்துட்டு தான் இருக்குது. ரேதர் அதே ஆப்போசிட் சைட் புவர் பீப்புள் ஆர் ஸ்டில் புவர் அண்ட் yet புவரர், இன்னும் புவர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கவங்க தான் இந்த மிடில் இன்கம் பீப்புள். இவங்க வந்து மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் அப்படியே ட்ராப் ஆகியிருப்பாங்க. ஸோ பில்லியனியர்ஸ் நல்லா சம்பாதிப்பாங்க, புவராக இருக்கிறவங்க புவர் ஆகிட்டே இருப்பாங்க, மிடில் இருக்கிறவங்க தே வில் பி ட்ராப்ட் அண்டர் திஸ். இது ரெண்டு சைடும் போக முடியாமல். எதனால் அப்படின்னா நம்ம கண்ட்ரி அடுத்த ஸ்டெப் என்ன, வாட் இஸ் த ஃப்யூச்சர் திங், என்ன ஃப்யூச்சரில் ப்ரிவலண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நோக்கி போகாமல் இப்போ என்ன இருக்கோ அதே சேஃப் ஜோனில் நம்ம இருந்தோம் அப்படின்னா இந்த ட்ராப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நம்ம இன்னும் ப்ரிவலண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அதிகப்படியான மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் டெவலப்டு கண்ட்ரியாக டெவலப்பிங்கில் இருந்து டெவலப்டாக மாறுறதுக்கு மேஜர் ரீசன். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பிஎல்ஐ மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வரோம். பட் அது இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் வைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஆசிலேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பற்றி தெரியணும். பேட்டன்ட் ஃபைலிங் அண்ட் இன்னோவேட்டிவ் விஷயங்களை நம்ம இன்வென்ட் பண்ணணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். பிகாஸ் அதை வந்து ப்ரைவேட் செக்டார் ப்ராஃபிட் ரிலேட்டடாக இருந்தால் தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக. ஸோ ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்ற பாசிபிலிட்டி வந்து இல்லை. ஸோ அதில் சில விஷயங்களில் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். ஸோ ஆர்என்டிக்கு ப்ரைவேட் செக்டார் ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்என்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கண்ட்ரி. ஸோ அதனால தான் சாம்சங் மாதிரியான கண்ட்ரீஸ் ஜப்பான்லேருந்து காம்பனன்ட்ஸ் வாங்கிட்டு வந்து கொரியாவில் அசம்பிள் பண்ணிட்டு இருந்தவங்க ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் தே ஃபவுண்ட் த AMOLED டிஸ்பிளே அந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சி இப்போ தே ஆர் த ஒன்லி மார்க்கெட் லீடர்ஸ் with respect to அந்த AMOLED display. ஸோ ஆப்பிளாகவே இருந்தாலும் they have to get that display from Samsung. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட் லீடராக இருக்கிறதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் அவங்களுக்கு உதவுச்சு. அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இஃப் யூ see the ரிசர்ச் பேப்பர்ஸ் with respect to Samsung பார்க்கும்போது அதில் கவர்மெண்ட்டோட ஷேர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹியூஜ். நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க.
அப்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு கண்ட்ரியில் அது நல்லா இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது நம்ம கண்ட்ரியில் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த ராஷ்ட்ரிய பௌத்திக் சம்பட மஹோத்சவ். ஸோ அதில் மோஸ்ட்லி அதை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ that's it. Next, what is the main objective of the Unified Pension Scheme which is launched in 2025? Merge various pension portals into single platform. So Unified Pension Scheme which is UPS. So first வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருந்துச்சு, அது வேண்டாம், அதில் வந்து ஒன்லி கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இருக்குது, எம்ப்ளாயீயோட கான்ட்ரிபியூஷன் இல்லாதது இருந்ததுனால கவர்மெண்ட் மேலே பேர்டன் அதிகமானதுனால 2003 ஹால்ட் பண்ணிட்டாங்க. அது சில ஸ்டேட்ஸ் மட்டும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரிவைவ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மேலே கிரிட்டிசிசம் இருக்குது. பிகாஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே பேர்டன், டெட் பேர்டன் அதிகமாகுது, ஸ்டாப் டூயிங் திஸ் அப்படின்னு. பட் சில ஸ்டேட்ஸில், தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ஸில் இன்னும் நீங்கள் அதை ரிவைவ் பண்ணுங்கன்ற மாதிரியான ஸ்ட்ரைக்ஸும் சைமல்டேனியஸாக போயிட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்தது தான் என்பிஎஸ், நியூ பென்ஷன் ஸ்கீம். ஸோ இதில் எம்ப்ளாயி, எம்ப்ளாயர் ரெண்டு பேருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பென்ஷன் வந்து வேணும்னா யூ கேன் அடாப்ட், ஆர் அந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பல்க் அமௌண்ட் வரும், அதை வந்து யூ கேன் இன்வெஸ்ட் இன் சம்திங், அதுலேருந்து யூ கேன் கெட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஹேவ் யுவர் பென்ஷன் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப அதிகமாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி தான் யூபிஎஸ்ங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் என்பிஎஸ் அவைல் பண்ணாமல் ஓபிஎஸ்க்கு திரும்ப பின்னாடி போகிறதுனால அதை தடுக்கணுன்றதுக்காக ஓபிஎஸ்சில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்பிஎஸ்சில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அது ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்தது தான் யூபிஎஸ். ஸோ அந்த யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். மல்டிபிள் பென்ஷன் பிளாட்ஃபார்ம்ஸை சிங்கிள் ஸ்ட்ரீம்லைன்டு சிஸ்டம் பிளாட்ஃபார்மாக ரிட்டையர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தேட் இது மூலயமா எஃபிஷியன்சி அதிகமாகும், டிரான்ஸ்பரன்சியும் அதிகமாகும், ஆக்சசிபிலிட்டியும் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரே டிஜிட்டல் இன்டர்ஃபேஸில் பென்ஷனர்ஸ்க்கு வேணால் அவங்க வயசானவங்க ஒரு வெப்சைட்டுக்கும் போக முடியாதுன்றதுனால ஸோ பென்ஷன் சாங்ஷன்ஸ், டிஸ்பர்ஸ்மெண்ட், கிரீவன்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுவும் அதே வெப்சைட்டில் தே கேன் செக், அண்ட் ஸ்டேட்டஸ் ட்ராக்கிங்கும் வந்து அதில் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ சென்ட்ரல் பென்ஷன் ஸ்கீம் பிளாட்ஃபார்ம், அது ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின், அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எவாலுவேட்டிங் ரூரல் சானிடேஷன் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின் 2025. ஸோ இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் கிராமின்றது வந்து ரூரல் ஏரியாவில் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் Ministry of Jal Shakti, Department of Drinking Water and Sanitation, they do survey. என்ன சர்வேனா சானிடேஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத சர்வே பண்ணுவாங்க. இம்பேக்ட் எப்படி இருக்குது, இந்தியாவோட ஃப்ளாக்ஷிப் ஸ்கீமான ஸ்வச் பாரத் மிஷன் அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே யூஸ் டு சர்வே. என்ன பண்ணுவாங்கன்னா கரண்ட் ஸ்டேட் என்ன ரூரல் ஏரியாவோட சானிடேஷன், அதனுடைய சஸ்டெய்னிங் அவுட்கம்ஸ் எப்படி இருக்குது, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ் வாங்கின டிஸ்ட்ரிக்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது, அதுபடி என்ன மாதிரியான ஸ்டேட்டஸில் இப்போது கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே எஸ்டாப்ளிஷ்டு பை ஸ்வச் பாரத் மிஷன் கிராமின் மூலயமா பண்ணது. இது எல்லாமே இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தே வில் டூ சர்வே. அதே மாதிரி சாலிட் அண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் சாம்பிள் வில்லேஜஸை எவாலுவேட் பண்ணுவாங்க, ஹவுஸ் ஹோல்ட் சர்வேவும் பண்ணுவாங்க, பப்ளிக் பிளேசஸையுமே வந்து சர்வே பண்ணுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு காஜ், அவங்களோட ஸ்டேட்டஸ் பேஸ்டு கிளென்லினஸ் பேராமீட்டர்ஸை பொறுத்து தே வில் டேக் சர்வே. ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸ்வச் பாரத் மிஷன் கீழே கொண்டு வந்து தான். ஃபீக்கல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் பிளான்ட்டெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் கோபர்தன் பிளான்ஸ், ஸோ அதுவுமே எப்படி இருக்குது, சிட்டிசன்ஸோட ஃபீட்பேக் என்ன, ஸ்வச் க்ரீன் லீஃப் ரேட்டிங் சைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே தே ஆர் கோயிங் டு டூ. இது மூலயமா நேஷ்னல் லெவல் ரேங்கிங் வந்து பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி இருக்குது, எல்லா அதில் உள்ள டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே 800+ டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே எப்படி இருக்குது, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் பேஸ்ட் சானிடேஷன் பேராமீட்டர்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஸ்வச் பாரத் மிஷன் 2 படி என்ன மாதிரியெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தே வில் டூ. அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ODF+ மாடல் வில்லேஜஸ் இருக்கும், ஸ்கூல்ஸ் இருக்கும், பப்ளிக் பில்டிங்ஸ், காமன்
கவர்மெண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ODF ப்ளஸ் மாடல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைலாம் எப்படி இருக்குது, இண்டிபெண்ட் ஏஜென்சி கிட்ட கொடுத்ததெல்லாம் செக் பண்ணுவாங்க, அவங்க ஒழுங்காக தான் மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. இதில் சர்வீஸ் லெவல் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி ஒரு காம்பனண்ட் இருக்குது. மொத்தமாக இதில் வந்து 4 காம்பனண்ட் ஐ திங்க் they didn't give. So 4 காம்பனண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் லெவல் ப்ராக்ரஸ். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் வெரிஃபிகேஷன்லாம் ODF ப்ளஸ் மாடல் வெரிஃபைட் வில்லேஜஸ் எல்லாத்தையும் டேட்டா கலெக்ட் பண்ணி ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் இஸ் டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் சானிடேஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் வில்லேஜ். ஃபீல்டு பேஸ்ட் அப்சர்வேஷனுக்கு போவாங்க. அங்கே சாம்பிள் வில்லேஜஸை சூஸ் பண்ணிவிட்டு அங்கே ஹவுஸ் ஹோல்டு, பப்ளிக் பிளேசஸ், ஸ்கூல்ஸ், காமன் சர்வீஸ் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. தென் டைரக்ட் அப்சர்வேஷன்லேயே ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த சானிடேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது இருக்கும், இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பிளான்ட் இருக்கும், அது ஒர்க் ஆகுதா, அது ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட்டோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா, கோபர்தன் பிளான்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபீக்கல் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒழுங்காக இருக்கா அப்படின்றத வந்து ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்ட் செக் பண்ணுவாங்க. அந்த ஃபோர்த் காம்பனண்ட் இஸ் SSG 2025 சிட்டிசன் ஃபீட்பேக். இதன் மூலயமா மொபைல் அப்ளிகேஷன்ஸை சிலது யூஸ் பண்ணிவிட்டு ஒன் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஃபீல்டு சர்வேக்கு தே வில் இன்ட்ராக்ட் வித் சிட்டிசன்ஸ் அண்ட் அவங்கக்கிட்ட வந்து என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருக்குதோ அது எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷனில் தே வில் ஃபீட் இன் அண்ட் அதை பொறுத்து தே வில் கெட் டு நோ த ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு. ஏன்னா அந்த சர்வே எடுக்க வரப்போ தே கேன் டூ சர்டன் திங்ஸ். ஏன்னா அந்த சாம்பிள் வில்லேஜஸ் எதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் இந்த ஃபீட்பேக் மூலியமாவது எது உண்மை போயின்னு தெரிஞ்சிடும்ன்றதுக்காக இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் காம்பனண்ட்டாக. பட் யூ நோ வாட் வில் ஹேப்பன். தீஸ் எலமெண்ட்ஸை வந்து சப் காம்பனன்ட்ஸ்லேயும் இதில் இருக்குது. காம்போசிட் ஸ்கோர் எவ்வளோ, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா, டெக்னாலஜி ட்ரிவன்லாம் எப்படி இருக்குது, கம்யூனிட்டி லெட் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் டேட்டா இன்டெகிரிட்டி வேணும், ஜியோ ஃபென்சிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும். ஸோ தட் சர்வே அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் லைக் பப்ளிக் என்கேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு தே கேன் கெட் டு நோ. அண்ட் மொபைல் அப்ளிகேஷனுமே வந்து டெடிகேட்டட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் தே ஆர் கோயிங் டு யூஸ் ஃபார் சிட்டிசன் ஃபீட்பேக்காக. ஸோ திஸ் இஸ் த ஓவரால் திங். இது சர்வே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரூரல் ஏரியாஸில். ஸோ யா, that's it for today. If any, do comment and make use of the link in the description for bundle purchase. And exam cycle வரப்போது. Yeah, you must know, இந்நேரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். If not, start studying. Thank you for listening.